கௌரி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு கடக ராசிக்காரர்களுக்கு எப்பொழுது அதிர்ஷ்டம் ஏற்படும், என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும், நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்போ உயரும், இப்படியெல்லாம் ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்க போகிறது. இந்த ஆண்டு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என முக்கிய வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி இந்த 2025ஆம் ஆண்டு நடக்க உள்ளது. அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி இந்த ஆண்டு நடக்குது. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி இந்த ஆண்டு கிடையாது. எந்த கிரகங்கள் எப்படி பெயர்ச்சி ஆனாலும் இந்த 2025ஆம் ஆண்டு கடக ராசிக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். அதாவது சனி பகவானால அதிக நன்மையா, ராகு கேதுக்களால அதிக நன்மையா, இல்ல குரு பகவானால அதிக நன்மையா அப்படின்னு பார்த்தா கடக ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களை வந்தடையும். சனி ராகு கேதுக்களை விட குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு முழுமையான நற்பலன்களை வழங்குவார். கடக ராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் குரு பகவான். நவ கிரகங்கள்ல சுப கிரகமாக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி கடகராசிக்காருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது நாள் வரை லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்போ விரயஸ்தானத்துக்கு வரப்போறாரு. குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு வந்தாலும் கூட கடகராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக முழுக்க நன்மையான பலன்களை தந்தே தீர்வார். மன சஞ்சலம், மன கஷ்டம், ஏமாற்றம் மட்டும் பார்த்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சிக்கு பிறகு மன நிறைவு ஏற்படும். கடக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே கிடைத்தாலும் கூட மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடுமையா பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களை விட்டு விலகும். ஒரு தெளிவான சரியான முடிவை எடுக்கக்கூடிய தருணமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைய போகிறது. லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவானை விட இப்போ 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பா பல நன்மைகளை உங்களுக்கு அளிப்பார். 12ஆம் இடம் அப்படின்றது விரயஸ்தானம். விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்தாலும் கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாகவே இருக்கும். இது நாள் வர வண்டி வாகன யோகமே எனக்கு கிடையாது, வண்டி வாகனமே இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு வண்டி வாகன யோகம் உண்டாகும். வெகு நாட்களாக நான் லோனுக்கு ட்ரை பண்றேன், ஆனா லோன் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்துல ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லோன் கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கூட பணம் கையில நிக்கல, எப்படியாவது செலவாயிடுது, ₹1 கூட இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு சிறிய பணத்தையாவது மாதம் சேமிப்பீங்க. இது நாள் வரை உங்களுக்குன்னு நீங்க எதுவுமே செஞ்சிட்டது கிடையாது. ஆனா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு கண்டிப்பா உங்களை பத்தியும் யோசிப்பீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிப்பீங்க. ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உயர்வா இருக்கும். இது நாள் வரை எவ்வளவோ பிளான் பண்ணியிருப்பீங்க, ஆனா அதுபடி நீங்க நடந்திருக்க மாட்டீங்க. ஆனா இனி நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ அந்த பிளான் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். சரியான முறையில செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு திடீர் கோடீஸ்வர யோகம் கூட ஒரு சிலருக்கு அமையும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அபரிவிதமான நற்பலன்களை வழங்கியே தீருவார். அது மட்டும் இல்லாம குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல கஷ்டங்களை அனுபவித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு இனி அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல வழி கிடைக்கும். எல்லாரையும் நீங்க அனுசரிச்சு போவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் உண்டாகும். உங்களுடைய குடும்பத்தாருடன் சந்தோஷமான நாட்களை கழிக்கக்கூடிய தருணமாக இந்த குரு பெயர்ச்சி அமைய போகிறது. நீங்க தூரமா இருந்தாலும் கூட உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கண்டிப்பா மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சில எதிரிகள், தொல்லைகள் இருந்தாலும் கூட அது எல்லாமே சமாளிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. தொழில்ல நல்ல மேன்மை உண்டாகும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல பாதிப்புகள், கஷ்டங்கள் அடைந்திருந்தாலும் கூட இனி வருங்காலங்கள்ல ஒரு நல்ல தொழில் அமையும்.
தொழில்ல மேலும் மேலும் கடகராசிக்காரர்கள் சிறந்து விளங்குவீர்கள். இது நாள் வரை வேலைக்கு மட்டுமே போயிட்டு இருந்தவங்க கூட புதுசா ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இப்ப நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளால வருங்காலங்கள்ல கண்டிப்பாக மிகப்பெரிய நற்பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதாவது திருமணம், வீடு கட்டுதல், பொன் பொருள் ஆபரணம் சேர்த்தல், இதே போல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த ஆண்டு உங்களுடைய குடும்பத்துல கண்டிப்பா நடந்தேறும். கடக ராசியினுடைய அதிபதி சந்திர பகவான், மனதுக்காரகன், தாயை குறிக்கக்கூடிய கிரகம். மற்ற கிரகங்கள் எல்லாமே 1 வருடம், 1 மாதம், 2.5 வருடம் இப்படியெல்லாம் பயிற்சி ஆகும். சந்திர பகவான் மட்டும் 2.25 நாட்களுக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பாரு. அப்படி மாறும் பொழுது உங்களுடைய மனநிலை மாறும். ஆனா இந்த 2025ஆம் ஆண்டுல உங்களுடைய மனநிலை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். கண்டிப்பா மனதை எப்படி கட்டுப்படுத்துறது, எது நமக்கு நல்லது, எது நமக்கு கெட்டது அப்படின்னு சிந்தித்து யோசித்து செயல்படுவீர்கள். இந்த குரு பகவானால குபேர யோகத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம்ன்றது பல வழிகள்ல வரும். இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தேறும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை சரியான முறையில பயன்படுத்துங்க. கண்டிப்பா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. அதே போல கடகராசிக்காரர்கள் உங்களுடைய கோபங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாம கோபப்படுறது, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறது, இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆண்டு எப்பையும் போல நிதானமா யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையாகவே நடக்கும். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடகராசிக்காரர்கள் மேன்மையடைவார்கள். அதாவது புதுசா ஏதாவது கண்டுபிடிப்பீங்க, நல்லா லேர்ன் பண்ணுவீங்க. கண்டிப்பா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. நீங்க யாருன்றத இந்த உலகத்துக்கு தெரியக்கூடிய தருணமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போகிறது. குரு பகவான் ஒரு ஆசான், அனைவருக்குமே குருவாக திகழக்கூடியவர். அப்படிப்பட்ட இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய பேச்ச 4 பேரு கேட்டு சரியான முறையில நடப்பாங்க. குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்யற இடமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எடுத்த காரியத்தை இந்த ஆண்டு வெற்றிகரமா முடிப்பீங்க. உதாரணத்துக்கு இந்த ஆண்டு நான் ஒரு மாதம் வருமானம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்தா அதற்கான முயற்சிகளை பண்ணுவீங்க. கண்டிப்பா விரைவிலேயே மாதம் 1 லட்சம் வருமானம் வரக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார். எப்படியாவது இந்த வருஷம் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பா அந்த முயற்சி கைகூடும். இந்த ஆண்டு புதுசா நாம ஒரு தொழில் தொடங்கணும், இந்த தொழிலால நாம மேன்மை அடையணும், 4 பேருக்கு நாம வேலை தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இது ஒரு சாதகமான ஆண்டாகவே இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். முயற்சியை மட்டும் கைவிடாம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா இந்த ஆண்டு எல்லா வெற்றியும் கடகராசிக்காரர்களுக்கு தான். இது நாள் வரை பல தவறான பாதைக்கு சென்றிருந்த கடகராசிக்காரர்கள் கூட இனி சரியான பாதையை பின்பற்றுவார்கள். இவ்வளவு நாள் நாம இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கோம், இனிமேல் இந்த தப்புல இருந்து நாம வெளியில ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும், நேரத்தை சரியான முறையில செலவிடணும் அப்படின்னு யோசித்து சிந்தித்து செயல்படுவீர்கள். கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம எல்லா வீடியோக்களிலும் மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில இருக்கணும். இது எல்லாமே சரியான முறையில இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்கள் என்றும் மகிழ்ச்சியுடன் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.